உங்க 2 பேரோட நான் இருக்கிறேன்பா, நான் வர்றேன் உன் கூட. அல்லாஹ் அக்பர். சொல்லும்போது எனக்கு மனம் நெகிழ்வாக ஆகிறது. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இப்படி ஒரு தாய் அன்பு, ஒரு தாய் உள்ளத்தோடு ரப்புல் ஆலமீன் ஒருத்தனுக்கு நேரடியாக ஆறுதல் சொல்லக்கூடிய பாக்கியம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மகா பெரிய அளவுக்கு கிடைத்தது. ரப்புல் ஆலமீன் சொல்றான். சொன்ன உடனே ஹஜ்ரத் மூசாவுக்கு வந்ததே தெம்பு, வந்ததே உத்வேகம், வந்ததே ஆற்றல். அழகாக போனாங்க. சூப்பரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல நாள் கெட்ட நாள் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு நம்பிக்கையை வைக்கக்கூடியவனை வன்மையாக கண்டித்தார்கள். ஆனால் அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகை யாருக்கு தப்பி விடுகிறதோ, யார் அந்த ஃபஜ்ர் தொழுகையை தொழாமல் விட்டு விடுகிறானோ அவனுக்கு அன்றைய நாள் கெட்ட நாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய மக்களில் பெரும்பாலானவர்கள் அதிகப்படியான சோம்பேறித்தனத்தோடும் அக்கறையின்மையாகவும் அசட்டையாகவும் இருப்பது ஃபஜ்ர் தொழுகையில்தான். ஃபஜ்ர் தொழுகை என்பது தொழுகைகளின் தாய் என்று போற்றப்படுகிறது. என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன பனி பொழிவு அப்படி இப்படின்னு இருந்தாலும் அல்லாஹ்வை நினைத்து பயந்து ஒரு மூமின் ஃபஜ்ர் தொழுகைக்காக கிளம்பினானேயானால் அன்றைய நாள் முழுக்க உள்ள பொறுப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துக்கொள்கிறார். அதோடு கூடி அன்றைய நாள் சிறந்ததாக ஆக, அன்றைய நாளில் எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருக்க, அன்றைய நாள் அவன் மகிழ்ச்சியில் பூத்து குலுங்க ரப்புல் ஆலமீனுடைய சில துஆக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க. அதில் காலையில் நமக்கு பீஸ்ஃபுல்லாக அன்னைக்கு ஃபுல்லாக இருக்கணும், நமக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் எங்கேயும் ஏற்பட்டுறக்கூடாது, நம்ம மனம் முழுக்க சந்தோஷம் நிறைஞ்சு காணப்படணும்னு சொல்லி ஒருத்தர் நாடுனாருன்னு சொன்னால், ஃபஜ்ரை முடித்த உடனேயே இந்த துவாவை அவர் செய்துவிட்டால் போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ், அவருக்கு அன்றைய நாள் முழுக்க இறைவனே பொறுப்புதார். அதாவது ரப்புல் ஆலமீனே அவர் கூட பயணம் செய்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருவான். இதுக்கு உதாரணம் நான் சொல்லணும்னு சொன்னால், கண்ணியத்திற்குரிய மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹு தஆலா ஃபிரௌனுக்கு நீ இஸ்லாத்தை போதி, அவனுக்கு ஹிதாயத்தை நீ ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பயந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க பயந்த உடனே ரப்புல் ஆலமீன், ஏன் பயப்படுற, நான் தனி மனிதனாக போக பயமாக இருக்குது, என் கூட எனக்கு துணையாக என்னுடைய சகோதரர் ஹாரூனையும் நபியாக ஆக்கி நீ அனுப்புன்னு சொல்லி சொன்னார். மனிதனுடைய இஷ்டத்தின்படி அல்லாஹு தஆலா என்றைக்குமே இது பண்ண மாட்டான். ஆனால் அதே சமயத்தில் நல்லடியார்கள், தனக்காக வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ்விடத்தில் நீ எனக்கு இப்படி பண்ணி கொடுன்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பான் ரப்புல் ஆலமீன். அந்த ஒரு அடிப்படையில் மூசாவின் மீது வைத்த அதீத பாசத்தின் காரணமாக அவர் கேட்டதையெல்லாம் கொடுத்தான். அவர் சம்பந்தமே இல்லாத அவருடைய தம்பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹு தஆலா நபியாக ஆக்கினான். நபியாக ஆக்கி ஃபிரௌன்கிட்ட போங்கன்னு சொன்னான். அப்பவும் பயப்படுறார். அப்பவுமே என்ன செய்கிறாரு? பயப்படுறார். இல்லை, எங்களை ஏதாவது பண்ணிடுவானோன்னு சொல்லி பயமாக இருக்குது, நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்ற மாதிரி மறுக்கிறாங்க ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். உடனே ரப்புல் ஆலமீன் சொன்னான் பாருங்களேன், கால லா தகாஃபா இன்னனி மாக்குமா அஸ்மஉ வ அரா. நீங்கள் 2 பேரும் பயப்படாதீங்க. எதுக்கு பயம்? யாம் இருக்க பயமேன்னு சொல்லி இந்து மக்கள் சொல்லுவாங்க பாருங்க. அது உண்மையிலேயே சாட்சாத் இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்வதை போல இருந்தது. எதுக்கு பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? லா தகாஃபா இன்னனி மாக்குமா, உங்க 2 பேரோட நான் இருக்கிறேன்பா, நான் வர்றேன் உன் கூட. அல்லாஹ் அக்பர். சொல்லும்போது எனக்கு மனம் நெகிழ்வாக ஆகிறது. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இப்படி ஒரு தாய் அன்பு, ஒரு தாய் உள்ளத்தோடு ரப்புல் ஆலமீன் ஒருத்தனுக்கு நேரடியாக ஆறுதல் சொல்லக்கூடிய பாக்கியம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மகா பெரிய அளவுக்கு கிடைத்தது. சொல்றான் பாருங்க, இன்னனி மாக்குமா அஸ்மஉ வ அரா. அவன் என்ன பண்ணிடுவான்னு நான் பார்க்குறேன், அவன் உங்களை என்ன பேசிடுவான்னு சொல்லி நான் கேட்குறேன் அப்படின்னு ரப்புல் ஆலமீன் சொல்றான். சொன்ன உடனே ஹஜ்ரத் மூசாவுக்கு வந்ததே தெம்பு, வந்ததே உத்வேகம், வந்ததே ஆற்றல். அழகாக போனாங்க, ரொம்ப தைரியமாக போனாங்க. என்ன செஞ்சிருவான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? போனாங்க. இதுதான் உங்களுக்கு வசீஃபா. இந்த வசீஃபாவை ஓதிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த துவாவை நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஓதணும். என்ன வசீஃபா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதுனா முஹம்மத் வ அலா ஆலி சையதுனா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலை. 3 முறை ஓதிடுங்க. 3 முறை ஓதிட்டு திரும்ப அவுது சொல்லி திரும்ப பிஸ்மி சொல்லி قال لا تخافا إنني معكما قال لا تخافا إنني معكما أسمع وأرى. அவ்வளவுதான். மூசா நபியையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும் நெஞ்சத்தில் நிறுத்தி உன் கூட அல்லாவை நீ துணைக்கு அழைப்பதை போன்ற என்ன செய்யணும், உனக்கு அல்லாவை துணையாக்குவதை போல என்ன செய்யணும், மன நெகிழ்ச்சியோட நீங்க ஓதணும். ஓதி முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ்வுடைய காலை துவா, அல்லாஹும்ம பிக்க அஸ்பஹனா வபிக்க அம்சைனா வபிக்க நஹயா வபிக்க நமூது வ இலைக்கன் நுஷூர். அல்லாஹும்ம பிக்க அஸ்பஹனா வபிக்க அம்சைனா வபிக்க நஹயா வபிக்க நமூது வ இலைக்கன் நுஷூர். திரும்பவும் சொல்றேன், அல்லாஹும்ம பிக்க அஸ்பஹனா வபிக்க அம்சைனா வபிக்க நஹயா வபிக்க நமூது வ இலைக்கன் நுஷூர். அர்த்தத்தை பாருங்க. யா அல்லாஹ், உன்னை கொண்டே நான் காலையில் ஆனேன், உன்னை கொண்டே நான் மாலையிலும் ஆவேன், உன்னை கொண்டுதான் நான் வாழ்கிறேன், உன்னை கொண்டே நான் மரணமாகவும் ஆவேன், உன்னுடைய பக்கமே நாங்கள் அனைவரும் எழுப்பப்படுதல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பொருள் முடியும். இந்த துவாவும் அந்த வசீஃபாவும் சேர்ந்து எந்த காலத்திலும் அன்றைய நாள் பொழுத உங்களுக்கு சந்தோஷத்துக்கு மாற்றமா தந்து விடாது. ஃபஜ்ர் தொழுக மெயின். ஃபஜ்ருக்கு பிறகுதான் இதை ஓத முடியும். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். இந்த சேனலை ரொம்பவே நீங்க ஆதரிக்கணும். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யணும். எப்படி எனக்கு முன்னாடி உள்ள சேனலின் மீது நீங்கள் அதீத அன்பு கொண்டு நீங்க அதிகப்படியாக நீங்க ஆதரவு கொடுத்தீங்களோ, அதே போல ஆலிம் ஷமீம் அஸ்ஹரி என்ற இந்த சேனலின் மீதும் நீங்கள் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு இதற்கும் நீங்கள் ஆதரவு தர வேண்டும். ஏன் இந்த சேனல் நம்ம ஆரம்பித்தோன்னு சொன்னால், சில ஃபேக் ஐடி என்னுடைய பதிவுகளை எடுத்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் போடுறாங்க. அதனால் அது எனக்கு மனசு கொஞ்சம் நெருடலாக இருந்தது, துன்பமாகவும் இருந்தது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு நம்ம பெருசாக கண்டுக்கறல நம்முடைய சகோதரர்கள். ஏதோ ஆனாலும் கூட மக்களுக்கு அதை தெரியப்படுத்தணுன்றதுக்காக நான் தெரியப்படுத்துகிறேன். அந்த ஃபேக் ஐடியுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இமாம் ஷமீம் அஸ்ஹரின்னு சொல்லி அதை போட்டுக்கிட்டு இருக்கிறார் ஒரு சகோதரர். அதனால் இந்த சேனலின் மீது நீங்கள் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு இதற்கு முழு ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையிலே மனநிறைவான சந்தோஷத்தை நசீபாக்குவானாக. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.